PQRA Wellness Clinic. Cool sculpting procedure. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தன் கட்சியை சார்ந்தவங்க எதை சொன்னா தலைமைக்கு குதூகலிக்கும். ஒருவேளை இதே மாதிரி ஒரு பேச்சை ஐயா கருணாநிதி இருக்கும்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி சொல்லியிருந்தா கருணாநிதிக்கு குதூகலமா இருந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசப்படல. ஏன் கருணாநிதி அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு அப்படின்னா, அவர் போட்டியிட்டு தன்னை வெளிக்கொண்டு வர வேண்டிய, தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தேவை இருக்கிற ஒரு தலைவராக அவர் இருந்தார். ஆனால் எந்தவித தேவையும் இல்லாமல் ஒரு தலைவரின் மகன் என்கிற காரணத்தினால ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். அவருக்கே அதனால தான் ஆற்றல் குறைவுன்னு நான் பார்க்கிறேன். இப்போ அது அடுத்த தலைமுறையிலேருந்து யாராவது வந்தால் ஆற்றல் குறைவு மட்டும் இல்லை, பொறுப்பற்ற தன்மையிலும் இருப்பாங்கன்னு நான் பார்க்கிறேன். இல்லை அவர் பெரிய சூரராக வருவார்ன்றதுக்கு என்ன அடையாளம் இருக்குங்க? இல்லை, இத்தனை ஆண்டு காலம் எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, என்னையே மிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. எங்க அக்கா ரொம்ப நல்ல வேண்டி எங்க அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதில் என்ன பெரிய பெருமை இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ அவர் சிறப்புத்துறை அமைச்சராக இருக்கார். எல்லா துறையும் மேற்பார்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு துறையில் அவர் அமைச்சராக இருக்காரு. அப்படி இவர் இருக்கும்போது இவர் மேற்பார்வை பார்த்து கண்டுபிடித்த விஷயங்கள் எத்தனை, சரிப்படுத்திய விஷயங்கள் எத்தனை, ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிறது துரிதப்படுத்துறது எத்தனை, இவர் தான் சார்ந்த விளையாட்டுத்துறை பண்ண சாதனை எத்தனை நீங்க பாருங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையே. இப்ப இதுல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவான்னு சொல்றீங்கன்னா நான் சிரிச்சுக்கு தான் வேணும். ஒரு தலைமையில் இருக்கிறவங்க தன்னோட காலத்திற்கு பிறகு இன்னாதான் அடையாளம் காமிச்சாலே அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, எதிரானது. இந்த யதார்த்த நிலை உறுதியா ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாதுன்னு நான் சொல்றேன். அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு 30-35 வயது வரைக்கும் வேணா ஏதோ கொஞ்சம் அறிந்திருக்கலாம் அவர். அதற்கு பிறகு பிற்பட்ட காலங்களில் அவர் ஒரு தலைவரின் மகன் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா வசதியும் அனுபவிச்சார். அவரே முழு தலைவரா பரிணமிக்கல. பல இடங்களை நம்ம அதை பார்ப்போம். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் விசாலெல்லாம் போட்டாங்கன்னு சொல்றது பிறகும் துண்டுச்சீட்டு வச்சுட்டு தான் படிக்கிறார். கொள்ளடிவன் கூட அந்த அறிவு இருக்கும். அது கூட இல்லாம நீங்க இருப்பீங்கன்னா எப்படி சரியா இருக்கும் நான் கேட்கல. இவ்வளவு விமர்சனங்களை வச்சாலும் கூட இன்னைக்கு திமுக 75 அறிவு திருவிழா அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா ஒரு வலுவான சித்தாந்தத்தின் அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பை அவங்க வலுப்படுத்திட்டாங்க. அப்போ அதை அவங்க கொண்டு நகர்த்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா கடந்த முறை பேசும்போது கூட முதலமைச்சர் பேசுறாரு, திமுக தலைவராக பேசும்போது யார் யாரோ வர்றாங்க, யார் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு உறுதியான பேஸ் இருக்கு எங்க கிட்ட, அதை நாங்க உருவாக்கிட்டோம்ன்றாங்க. அதாவது என் செருப்பு பிஞ்சு போச்சு, அதனால நான் புது செருப்பு வாங்குறேன். என் சட்டை கிழிஞ்சு போச்சு, அதனால நான் புது சட்டை வாங்குறேன் அப்படின்றது தான் நான் இந்த அறிவு திருவிழா என்கிட்ட இல்லாத போச்சு அறிவுலாம். அதனால நாங்க ஒரு திருவிழாவை கொண்டாடி சேகரிக்கிறோம் தான் நான் பார்க்குறேன். அறிவு தளத்தில் நீங்க விருந்து இருக்கிறீங்கன்னா பணம் கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய வேலை எங்க இருக்குது? சொல்லுங்க. அவர் பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. பேருக்கு பின்னாடி சாதியை போடக்கூடாதுன்னு சொன்னவங்க எப்படி ரெட்டியார் மாநாட்டுக்கும் முதலியார் மாநாட்டுக்கும் செட்டியார் மாநாட்டுக்கும் போக முடியும்? தேர்தல் நெருங்குது. அந்த தேர்தலுக்கான ஒரு வேலை திட்டமா தான் நான் இதில் பார்க்கணும் தவிர அறிவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாவே. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுவதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. உங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் ஒரு பக்கம், திமுகவினுடைய அறிவு திருவிழா ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த கருவிருந்ததில் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி கூடுமான வரைக்கும் ஒரு முக்கியமான நாளாக இது மாறி இருக்கு அரசியலை ஒட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நடக்கக்கூடிய நேரத்தில் துரைமுருகன் அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. எப்படி ராஜராஜ சோழனை கடந்தும் கூட ராஜேந்திர சோழன் கோலோச்சினாரோ அதே போல உதயநிதி அவர்கள் ஒரு நாள் வெல்வார் அப்படின்ற விதத்துல ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதை ஓப்பனா சொல்றாரு. அவர் கலைஞர் அடுத்து ஸ்டாலின் அவர்கள் இருந்த இடத்துல ஒரு நாள் உதயநிதி அவர்கள் வருவார். அந்த ஒரு கூற்று எப்படி பார்க்க? இது ராஜராஜ சோழத்தை தாண்டி ராஜேந்திரன் வந்தார்னு இருக்கலாம். அதுக்கு பிறகு சொல்ல முடியாது. குலோத்துங்கன் காலத்துல விழுந்த மாதிரி இருக்கலாம். யார் அறிவார்? அது ஒரு சாதாரண ஒரு தன் கட்சியை சார்ந்தவங்க எதை சொன்னா தலைமைக்கு குதூகலிக்கும். ஒருவேளை இதே மாதிரி ஒரு பேச்சை ஐயா கருணாநிதி இருக்கும்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லியிருந்தா கருணாநிதிக்கு குதூகலமாக இருந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசப்படலை. அவர் இருந்தவரை அது பேசப்படலை. அப்போ இந்த குதூகலம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தேவைப்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. அதை தாண்டி அதில் செய்தி இருக்கிறதா நான் பார்க்கல. காரணம் என்னென்னா, அதற்கான ஆற்றல், அதற்கான அறிவு, அதற்கான அரசியல் புரிதல்,
அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. முதல்ல நெப்போட்டிசத்தை வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்க்கிறோம். அது இயல்பாகவே அரசியல் கோட்பாடுகளின் படியே நான் சொல்றேன். இப்போ பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்குல்ல, அந்த கோட்பாடுகள் படி அரசியல் தத்துவங்களின் படியே ஒரு நல்ல தலைமை வந்து சிக்கலான சூழல்ல தான் உருவாகும். ஒரு வசதியான சூழல்ல ஒரு நல்ல தலைமை உருவாக முடியாது. நீங்க அவர் சொன்ன ராஜராஜ சோழன் காலத்திலே நான் என்ன சொல்லுவேன்னா, அதற்கு முன்ன இந்த தலைமையை விட வீரியமா வரதுக்கு என்ன தேவைன்னா அந்த சூழல் நெருக்கடியா இருந்தது. அந்த தலைமைக்கு அந்த ஆற்றல் போதுமானதா இல்லை. அப்ப அதை தாண்டி அடுத்து வந்த தலைமைக்கு ஒரு வசதியான இன்னும் ஒரு உயரத்தை தொட வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சது ஒரு மாநில அரசியல்ல ஒரு தலைமையோட உச்சம் என்பது முதலமைச்சர் பதவி தான். அதை அடைஞ்சிட்டதுனாலே தான் அதற்கு பின்னாடி வந்த ஸ்டாலின் அவர்கள் சிறப்பா இல்லை, நல்ல தலைமையா இல்லை நான் பார்க்கிறேன். நான் அரசியல் எங்களுக்கு இருக்கிற கோட்பாட்டு முரணை தாண்டி நான் ஒரு அரசியலை பார்க்கிறவனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஏன் கருணாநிதி அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது அப்படின்னா, அவர் வந்து போட்டியிட்டே வெளியே தன்னை வெளிக்கொண்டு வர வேண்டிய, தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தேவை இருக்கிற ஒரு தலைவராக அவர் இருந்தார். ஆனால் எந்தவித தேவையும் இல்லாமல் ஒரு தலைவரின் மகன் என்கிற காரணத்தினால ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். அவருக்கே வந்து அதனால தான் ஆற்றல் குறைவுன்னு நான் பார்க்கிறேன். இப்போ அது அடுத்த தலைமுறையிலேருந்து யாராவது வந்து ஆற்றல் குறைவு மட்டும் இல்லை, பொறுப்பற்ற தன்மையிலும் இருப்பாங்கன்னு நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு அரசியல் பார்க்கிறவனா, ஒரு அரசியல் கோட்பாடுகளை கற்றுக்கொள்கிறவனா, புரிந்து கொள்கிறவனா என்னுடைய கருத்து. இல்லை அவர் பெரிய சூரரா வருவார்ன்றதுக்கு என்ன அடையாளம் இருக்குங்க? இல்லை, இத்தனை ஆண்டு காலம் எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, என்னையே மிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? எங்க அக்கா ரொம்ப நல்ல வேண்டிய எங்க அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதுல என்ன பெரிய புகழ் பெருமை இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ல வேண்டியது யாரு? எதிர்த்தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன் கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க அதை சொன்னா கூட நான் அது ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, நம்ம எல்லோரும் தினமும் அவரை பார்க்கிறோம், பொதுவெளிகளில் பார்க்கிறோம். ஒரு சிக்கல் வரும்போது எப்படி பதில் சொல்றாரு அப்படின்றத பார்க்கிறோம். தவிர்த்து தானே போறாரு. ஊடகவியலாளர்களையே வந்து உதயநிதி சந்திக்கலையே. நீங்க அவருடைய அறிவாற்றல் எப்படி சோதிப்பீங்க? அவர் எங்க பொது வெளியில நம்ம பார்க்க முடியுது? எந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார்? எந்த துறையில அவர் வந்து மிகச்சிறந்த ஆகச்சிறந்த திட்டங்களை கொண்டு, நீங்க நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் வந்து சிறப்புத்துறை அமைச்சராக இருக்கார். எல்லா துறையும் மேற்பார்வை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு துறையில் அவர் அமைச்சராக இருக்கார். அப்படி இவர் இருக்கும்போது இவர் மேற்பார்வை பார்த்து கண்டுபிடித்த விஷயங்கள் எத்தனை, சரிப்படுத்திய விஷயங்கள் எத்தனை, ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிறது துரிதப்படுத்துறது எத்தனை, இவர் தான் சார்ந்த விளையாட்டுத்துறை பண்ண சாதனை எத்தனை நீங்க பாருங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையே. இப்போ இதுல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவான்னு சொல்றீங்கன்னா நான் சிரிச்சுக்கு தான் வேணும். நீங்க நாங்கள் கேட்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கும். அவர் வந்து சொல்ல வேண்டிய தேவையில் இருக்கிறார். அவரே அவர் பிள்ளை விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்லுவாரா? அந்த கேள்விக்குள்ளேயே 1008 அரசியல் இருக்கு. அப்படி சொன்னால் அவருடைய அரசியல் இருப்பு உறுதி செய்யப்படும். அதுக்காக சொல்றாரு. அதாண்டி அது ஒரு பொருளுள்ள அர்த்தமுள்ள ஸ்டேட்மெண்டா நான் பார்க்கல. இல்ல, ஒரு பேச்சு இருந்தது என்னன்னா, இப்போ பெருவாரியா வரிசையா வந்துட்டு இருக்கிற வழியில இப்போ உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு வைக்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது கட்சிக்குள்ளாகவே. அப்ப இந்த ஒரு டாபிக் அப்படின்றது ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்ப இருந்து இந்த ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வரணும், எப்ப இருந்து இது பேசப்படணும் அப்படின்றதற்கான ஒரு ஆரம்பமா இல்ல அது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அது வந்து இது நரேஷன் செட்டிங். இது வந்து ஒரு மூடை கிரியேட் பண்ணுறது. எப்படி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இருந்த காலத்திலேயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி வரணும், அதற்கான எப்படி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதற்கான சூழலை எப்படி உற்பத்தி பண்ணி கொடுத்தாரோ, உண்டு பண்ணி கொடுத்தாரோ, அதை போலவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடுத்த தலைமுறைக்காக உண்டு பண்ணி கொடுக்குறாரு. என்னோட கேள்விகள் இதில் பலவாக இருக்குது. ஒன்று, ஒரு திமுக காரனுடைய கருத்து வலி, அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இப்போ யாருமே இல்லை ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஒரு போட்டி இருக்கணும், போட்டியின் அடிப்படையில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருதா மற்ற யாராவது வரதா அப்படின்ற ஒரு முடிவு இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்படி இருப்பது போல ஒரு போட்டி ஏற்பட்டு அந்த போட்டியில் 4-5 பேர் இருந்தாங்க, இல்லை ஒரு 10 பேர் இருந்தாங்க, குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தாங்க. அந்த போட்டியில் இவர் தேர்வு செய்யப்பட்டார். அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த கனிமொழியே இருந்தாங்க, அதில் இவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை தேர்வுன்னு ஒத்துங்க. இல்லை தலைவர் முழு பவர், அதுவே ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒரு தலைமையில் இருக்கிறவங்க தன்னோட காலத்திற்கு பிறகு இன்னாதான் அடையாளம் காமிச்சாலே அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, எதிரானது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இப்போ எல்லோரும் அவர் தலைவராக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க கோட்பாட்டு அளவில் சிந்திங்க. ஒருவர் ஒரு கட்சியில ஒரு அமைப்புல தலைவராக இருக்கிறதுக்கு, ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓவா இருக்கிறதுக்கு கூட நீ வச்சுங்க, அதற்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே இருக்கிற ஆகப்பெரிய ஆளுமை. ஒன்று, அவருக்கு பவர் இருக்கு. இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் தி இன்ஸ்டிடியூஷன். அது நீங்க வந்து ஒரு கம்பெனியா நிர்வாகமாக எடுத்துங்க, ஒரு கட்சியா எடுத்துங்க. இன்னொன்று, அவரை எல்லோரும் நம்புவது, அவர் தலைமைக்கு தகுதியானவர் நம்புறது. அப்ப அவர் ஒரு கருத்தை வெளியிடும் பொழுது
அது என்ன முதல் தகவலை சொல்லியிருந்தா அப்போ அடுத்த இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இல்லை, இன்னார் தான் அடுத்து வரப்போற தலைமைன்னு ஒரு வழி காட்டுது. அப்படி ஒரு அந்த கேள்வி வந்த பொழுதே ஒரு நல்ல தலைமை வருவதற்கான வாய்ப்பு இழந்து போயிடுது, நம்ம வீழ்ந்து போயிடுது. நான் இப்படி சொல்ல பாருங்க, சமகால உதாரணம், எம்ஜிஆர் இறந்த பிறகு என்ன ஆச்சு? ஐயா எம்ஜிஆர் இறந்த பிறகு கடுமையான போட்டி இருந்தது. ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், அம்மையா ஜானகியார் அவர்களா ஒரு ஒரு குழுவாகவும், இன்னும் அவரோட சேர்ந்து ஒரு குழுவாகவும், அம்மையார் ஜெயலலிதா மற்றவர்கள்லாம் ஒரு குழுவாகவும் இருந்து போட்டிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒருவர் எதிர்த்தாங்க. இவங்க இரட்டைப்புறால் நின்னாங்க, ஜானகி அவர்கள், இவங்க வந்து சேவலில் நின்னாங்க, போட்டிட்டாங்க. கடுமையான போட்டி இருந்தது. போட்டிக்கு பிறகு வலுத்தது நின்றது, எது சரியானதோ நின்றது. இந்த போட்டியே இல்லாமன்னா அம்மையார் ஜெயலலிதா ஒரு சாதாரண ஒரு உதவாத தலைவராக வந்திருக்காரு. அவருடைய அரசியல் கோட்பாடு, அவருடைய நேர்மை பற்றி, அவருடைய லஞ்சம் வாங்காத தன்மை பற்றி, அவருடைய நலத்திட்டங்களை பற்றி எனக்கு 1000 கேள்விகள் விமர்சனமா இருக்குது. ஒரு தனிநபராகவும் இருக்கு, ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனாகவும் எனக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை செலுத்துற முறை இருக்குல்ல, ஒரு செயல்படுத்துற முறை இருக்குல்ல, ஒரு திட்டத்தை கொண்டு வர முறை இருக்குல்ல, அந்த முறையில் அம்மையார் ஜெயலலிதா ஒப்பீட்டு அளவில் கருணாநிதியை விட அன்னைக்கு சிறந்தவரை தான் இருந்தார். அதனால தான் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவருக்கு ஆட்சி அழைக்கப்பட்டது. எப்பொழுதுமே திமுக நீங்க தொடங்கிய காலத்திலிருந்து பாருங்க, திமுக ஒருபொழுதும் திமுக தேவை என்கிற காரணத்துக்காக வரவே இல்லை. நீங்க திமுக இன்னொரு கட்சி மோசமா இருந்தது, மாற்று வேணும்ன்ற காரணத்துக்காக வந்திருக்கே தவிர இல்லை அதிமுக வேணும், இல்லை திமுக தான் எங்களுக்கு வேணும்னு வரல. ஆனால் அதிமுகவுக்கு 2 முறை அப்படி நிகழ்ந்திருக்கு. இல்லை இவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க, 91, 96 அப்படி அம்மையார் தூக்கி எறியப்பட்ட காலங்கள் உண்டு, அது வந்து மோசமாக இருக்காங்கன்னு. ஆனால் 2 முறை கூட பொறுத்து கொண்டு அப்படி வாக்களிக்கக்கூடிய ஆளுமையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்படி ஒரு பொழுதும் கருணாநிதியில் நீங்கள் பாருங்க, அவருக்கு 50 ஆண்டு கால சட்டமன்ற அனுபவம், பெரிய தமிழ் இந்தியாவில் இருந்த மூத்த தலைவர்கள் ஒரு தலைவராக இருந்தார், ஜோதிபாசு, அந்த மாதிரி வரிசைகளில் அவர் இருந்தார். இருந்த பொழுதும் தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய ஆளுமை செலுத்த முடியல. அப்ப என்ன அது சொல்லுதுன்னா, எப்பொழுதும் இன்னொரு கட்சி வேண்டாம் என்கிற காரணத்திற்காகத்தான் திமுக இருந்ததே தவிர திமுக வேண்டும் என்கிற காரணத்துக்காக ஒருபொழுதும் தேர்வு இல்லை. எல்லா நேரங்களிலும் திமுக கூட்டணி ஆட்சியோட தான் வந்திருக்குது. இப்ப இந்த பின்புலத்தில் நான் என்ன பார்க்கிறேன்னா, இப்போ ஒரு நல்ல தலைமை உருவாகணும் அப்படின்னா அங்க ஒரு போட்டி இருக்கணும். நான் வந்து ஜனநாயக அடிப்படையில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி நான் சொல்றேன். அப்ப இங்க அப்படி ஒரு தேவையே இல்லை. அப்படி தேவையே ஏற்படாத பொழுது ஒரு தலைமை எப்படி உருவாக முடியும்? அந்த தலைமை நல்ல தலைமை எப்படி இருக்க முடியும்? அப்படி சொல்ல பாருங்க. இன்னும் வேறு பார்வைகள் இருக்குல்ல. இப்ப நீங்க ரேஷன் கடையில் என்னைக்குன்னா போய் நின்று இருப்பீங்க. ஒரு நாள் நீங்க இந்த உயரத்துக்கு வரதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு ஊடகவியலாளராக மாறதுக்கு முன்னாடி ஒரு தேவைக்காக ரேஷன் கடையில் வரிசையில் நின்றுருப்பீங்க. பேருந்தில் பயணம் பண்ணியிருப்பீங்க. நீங்க பேருந்து பயணம் பண்ணதுல ஒரு விபத்து பார்த்துருப்பீங்க. நீங்க போன பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கும். என்றைக்கா ஒரு நாள் வரிசையில் நின்று சினிமா தியேட்டர்லையாவது குறைஞ்சபட்சம் டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. அப்ப ஒரு மழை நேரத்தில் நனைஞ்சிருப்பீங்க. ஒரு கொடை இல்லாத சூழ்நிலை நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஒரு சாதாரண கடையில் நீங்களும் 100 பேரில் ஒருத்தர் நின்றுருப்பீங்க. ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் போய் ஒரு பர்த் சர்டிஃபிகேட், ஒரு பிறப்பு சான்றிதழ், ஒரு இறப்பு சான்றிதழுக்காக நின்று இருப்பீங்க. ஒரு பதிவு அலுவலகத்தில் நின்று இருப்பீங்க. அப்படி எல்லாம் நிற்கும்பொழுது இன்றைக்கு யதார்த்தம் என்ன? நீங்க ரோம் நகரத்து மன்னனா வாழல, சரிங்களா? நீங்க சாதாரண ஒரு மனிதனா வாழும் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்ற சூழல் உங்களுக்கு புரியும். இது எதுவுமே இல்லாம எங்க தாத்தாவே முதலமைச்சர், எங்க அப்பா முதலமைச்சர்னா அந்த பிள்ளை எப்படியா இருக்கும்? அதனாலதான் மாலை நேர களியாட்டங்கள்ல இந்த தலைவர்களோட பிள்ளைகள் இருப்பதும், மிக சிக்கலான நேரங்கள்ல கூட, வெள்ளம் போன்ற நேரங்கள்ல கூட ரொம்ப தாமதமா வர்றவங்களும், அது எந்த மேலெழுந்த வாரியா எழுதி கொடுத்து பேச்சுக்களை பேசுறதும் நான் பார்க்கிறேன். இதையே தான் நான் விஜயிடமும் பார்க்கிறேன். அப்ப ஒரு தலைவனா முகிழ்த்து வரணும்னா, நீங்க அடிப்படையில் ஒரு ஆழமான புரிதல் இருக்கிற ஒரு தலைவனா முகிழ்த்து வரணும்னா, உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய யதார்த்த நிலை தெரியணும். இந்த யதார்த்த நிலை உறுதியா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாதுன்னு நான் சொல்றேன். அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு 30-35 வயது வரைக்கும் வேணா ஏதோ கொஞ்சம் அறிந்திருக்கலாம் அவர். அதற்கு பிறகு பிற்பட்ட காலங்களில் அவர் ஒரு தலைவரின் மகன் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா வசதியும் அனுபவிச்சார். அவரே முழு தலைவரா பரிணமிக்கல. பல இடங்களை நம்ம அதை பார்க்கிறோம். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும், மிசாலெல்லாம் போட்டாங்கன்னு சொல்றது பிறகும் துண்டுச்சீட்டு வச்சுட்டு தான் படிக்கிறார். நான் அதை ஒரு தகுதி குறைவா நான் பார்க்கிறேன். அதுனா தவறாங்க இல்லை. நீங்க 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திற்கு பிறகும் இந்த நாட்டோட, இதுதான் உள்ளும் புறமும், நாங்கள் இந்த நாட்டு குடின்றீங்கல்ல, உள்ளும் புறமும் அவங்களுக்கு அரசியல். எனக்கு வேற ஒரு தொழில் இருக்குங்க, என்னோட அரசியல் ஆர்வ மிகுதியால் நான் அரசியல் இருக்கேன். உங்களுக்கு தொழிலே அரசியல் தான். நீங்கள் ஒன்றும் இந்த கடையில் போய் ஒன்றும் பொட்டலம் கட்டல, நீங்கள் போய் ஒரு வழக்கறிஞராக தொழில் நடத்தல, நீங்கள் மருத்துவம் பார்க்கல. அப்போ அரசியல் தான் உங்களுக்கு தொழில்னா, அரசியலோட அடிப்படை தகுதி பேசுதல், கருத்துக்களை உள்வாங்குதல், மக்கள் பிரச்சனைகளை அறிதல், அதற்கான அறிக்கைகளை விடுதல், அதுக்கான போராட்டம், இதுதான் அரசியல் செயல்பாடு. நீங்கள் 50 ஆண்டு கால அனுபவத்திற்கு பிறகும் நீங்கள் ஒரு துண்டுச்சீட்டு எழுதி படிக்கிறீங்க. ஒன்று, இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகுது, இந்த ஆட்சியில் ஒரு முறையாவது
பிரஸ் மீட்டு ஐயா நேருக்கு நேர், நான் சொல்றது அவர் ஏற்பாடு பண்றல அரேஞ்சு ஸ்டேஜ்டு பிரஸ் மீட்டை கேட்கல, ஒரு ஓப்பன் பிரஸ் மீட். ஏன் ஒரு திறந்த செய்தியாளர் சந்திப்பை வைக்கல? முதல் கேள்வி. அப்படி நீங்க கேட்டா, அப்படி நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சா அதற்கான எல்லா கேள்வியும் சொல்வதற்கான தகுதி இருக்குதுன்னு பொதுவெளியில், இப்போ நான் உங்களை கேட்டால் கூட அந்த பதில் நீங்கள் சொல்ல சங்கடமாக இருக்கும். பொதுமக்களுக்கே நான் அந்த கேள்வி அவர் சொல்லிடுவாரா? அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவரா? நான் ஐயா ஸ்டாலின் அவர்களே கேட்குறேன். நான் அவரால் சொல்லிட முடியுமா? இல்லைங்க, அவருக்கு ஆற்றல் இருக்குன்னா துண்டு சீட்டு வைக்க வேண்டிய படிக்க வேண்டிய வேலை என்ன இருக்கு? சட்டசபையில் புள்ளிவிவரங்கள் குறிப்பு மட்டும் கையில் வச்சுப்பாங்க தலைவர்கள். அவர்களுக்கு துறை சார்ந்த சிக்கல்கள் தெரியும், ஆனால் புள்ளிவிவரங்கள் குறிப்பு இல்லை. நீங்கள் மற்ற மேடைகளில் பேசும்போது நான் சொல்கிறேன், மற்ற மேடைகளில் பேசும்போது எத்தனை மேடைகள் அவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம அட்ரஸ் பண்றாருங்க ஒரு இஷ்யூவை. தப்பு தவறுமா சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நான் இப்படிப்பட்டவர்கள் கீழே ஆளுமையில் இருக்கிறேன்னா, அவருடைய ஆட்சியில் கீழே இருக்கிறேன்னா ஒண்ணு இல்ல, இப்படிப்பட்டவர்களை நாங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? நான் குறைந்த தகுதி ஒரு பகுதியில் என்ன சிக்கல், இந்த சிக்கலை சரி பண்ண என்ன திட்டம் ஏற்கனவே இருந்தது, இதை எப்படி செய்ய முடியும்? நீங்க ஊழல் லஞ்சத்தோடு நான் சேர்த்தே சொல்றேன், நீங்க கொள்ளையடிக்கிறவங்களா கூட இருங்க, குறைந்தபட்சம் இந்த திட்டத்தை கொள்ளையடிக்கிறவங்க கூட அந்த அறிவு இருக்கும். அது கூட இல்லாம நீங்க இருப்பீங்கன்னா எப்படி சரியா இருக்கும் நான் கேட்கல. இவ்வளவு விமர்சனங்களை வச்சாலும் கூட இன்னைக்கு திமுக 75 அறிவு திருவிழா அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா, ஒரு வலுவான சித்தாந்தத்தின் அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பை அவங்க வலுப்படுத்திட்டாங்க. அப்போ அதை அவங்க கொண்டு நகர்த்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கடந்த முறை பேசும்போது கூட முதலமைச்சர் பேசுறாரு, திமுக தலைவராக பேசும்போது யார் யாரோ வர்றாங்க, யார் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு உறுதியான பேஸ் இருக்கு எங்க கிட்ட, அதை நாங்க உருவாக்கிட்டோம்ன்றாங்க. அதாவது என் செருப்பு பிஞ்சு போச்சு, அதனால நான் புது செருப்பு வாங்குறேன். என் சட்டை கிழிஞ்சு போச்சு, அதனால நான் புது சட்டை வாங்குறேன் அப்படின்றது தான் நான் இந்த அறிவு திருவிழா என்கிட்ட இல்லாத போச்சு அறிவுலாம். அதனால நாங்கள் ஒரு திருவிழாவை கொண்டாடி சேகரிக்கிறோம் தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி இதில் பார்க்கல. அதுக்கான முதல்ல கோட்பாட்டு அளவில் இயங்குற கட்சிக்கு தான் உங்களுக்கு எப்பொழுதுமே அறிவை பற்றின கேள்வி இருக்கு. இங்கே கோட்பாட்டு அளவில் யாருமே இயங்கலையே. இவர்கள் சொல்கிற திராவிட கோட்பாடையும் இவங்க நிலைநிறுத்தலை, இவங்களுக்கு வேற கோட்பாடும் இல்லை. என்றைக்கு திமுகவில் இருக்கிறவங்க 90 விழுக்காடு இந்துக்கள்னு சொன்னாரோ அன்னைக்கே அதுக்கான கோட்பாடு முடிஞ்சு போச்சு. என்னைக்கெல்லாம் இப்போ பெரியார் விமர்சிக்கிறோன்னு மட்டும் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. பெரியார் சொன்ன குறைந்தபட்ச கோட்பாடுகளையாவது அவர்கள் செய்துட்டாங்களா? அவர்கள் கட்சியில் 50 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? பாலியல் சமத்துவம் பேசினவர் தான் ஐயா ராமசாமி பெரியார் அவர்களை. அப்போ அதற்கான குறைந்தபட்ச இதையாவது அவர்கள் செயல்படுத்திட்டார்களா? இன்னும் சாதி பார்த்து எந்த பகுதியில் எந்த சாதி பார்த்து நிறுத்தினா ஜெயிக்க முடியும்னு கணக்கு போடுறாங்களா? அப்படி இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்றது அவங்க நினைக்கிற கருதுறாங்களா? இதைத்தான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா, இதைதான் ஐயா ராமசாமி சொல்லி கொடுத்தாரான்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப நீங்க எந்த கருத்து உங்களுதுன்னு சொல்றீங்களோ அந்த கருத்தை கூட உங்களுக்கு செய்ய முடியல. நீங்க அந்த கருத்தை உங்களுக்கு வாக்கு தான் உங்களுக்கு முக்கியம் ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், கோட்பாட்டில் நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா, அறிவு தளத்தில் நீங்க விரிந்து இருக்கிறீங்கன்னா, பணம் கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய வேலை எங்க இருக்குது? சொல்லுங்க. அவர் பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. ரெட்டியார் மாநாடுகளுக்கும் முதலியார் மாநாடுகளுக்கும் கட்சியில் இருக்கிறவங்க போறோம் அங்க எங்கெங்க உங்களுக்கு கோட்பாடு இருக்கு? அங்க எங்க அறிவு இருக்குது? அதை யார் கேள்வி கேட்கிறா? அப்புறம் என்ன அறிவு? அதுக்கு ஒரு திருவிழா வேண்டி கிடக்குது. இவங்க தான் என்ன சொன்னாங்க, பேருக்கு பின்னாடி சாதியை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பேருக்கு பின்னாடி சாதியை போடக்கூடாதுன்னு சொன்னவங்க எப்படி ரெட்டியார் மாநாட்டுக்கும் முதலியார் மாநாட்டுக்கும் செட்டியார் மாநாட்டுக்கும் போக முடியும்? எப்படி நாயுடு சங்கங்களுக்கு போய் நிற்க முடியும்? நீ பேர்லயே இருக்கக்கூடாது, ஐயோ தப்பு. நீங்க அப்படிதான் ஜிடி நாயுடு பேரை கோயம்புத்தூர்ல வைக்கிறதுக்கும் காரணம் நீங்க தான். அப்பதான் விடுறீங்க, அந்த ஜீவோவை போடுறீங்க. அப்ப என்ன இது முரண்? உங்க அறிவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறேன். அறிவு சார்ந்த சில பேர் அதுல இருந்ததுனால வேற போக்கணும் தெரியாம சில பேர் அங்க இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கே தெரியும் அவர்கள் அறிவு நேர்மையற்று பேசுகிறார்கள். அதுல ஒன்றும் இதெல்லாம் ஒரு கிமிக்ஸ். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இது ஒரு அரசியல் ஜாலம். ஏதோ ஒரு நிகழ்வு நடத்திக்கணும், இதன் மூலமா ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி யாருன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு பேசுகிற இடம் கொடுத்து அவங்களுக்கு மாலை போட்டு அவங்கள மரியாதை பண்ண குறைந்தபட்சம் அவர்கள் திமுகவை எதிர்க்காமல் இருப்பாங்க. பல பேர் நமக்கு தெரிந்து திமுகவை ஆதரித்து அறிவு சார்ந்தவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. இன்றைய தேதிக்கு எதிர்க்கிறாங்க, வெறுக்கிறாங்க, பல விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்படி விமர்சனங்களை வைக்கிறவங்கள வாயை அடைக்கிறாங்க, மிரட்டுறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, சிறையில் தள்ளுறாங்க. இப்படி இப்போ வரதராஜன் கைது செய்யப்பட்டது உட்பட நான் சொல்றேன். அப்ப இதையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னும் பொழுது அப்ப இந்த இதுவை தணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசியல் தேர்தல் நெருங்குது. அந்த தேர்தலுக்கான ஒரு வேலை திட்டமா தான் நான் இதில் பார்க்கணும் தவிர அறிவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாவே அரசியல் சார்ந்து நான் சொல்றேன். வெளியில இருக்கிறவங்க வேணா ஏன்னா அவங்கள தாங்கி பிடிக்கலாம். திமுகக்குள்ள அரசியல் அறிவியல் சார்ந்து அறிவு சார்ந்து இருக்கிறவங்க இருக்கதான் நான் நம்பல. இல்ல இன்னைக்குமே திமுகவுக்கான அந்த வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கதான செய்யுது. நீங்க சொல்றீங்க இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு அவங்க
மேல இவ்வளவு குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னாலும் கூட அதிருப்தி வாக்குகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனாலுமே அதை தாண்டியும் ஒரு பேஸ் இருக்கு, அந்த வாக்கு வங்கி இருக்கதான செய்யுது. வாக்கு வங்கி அவங்க தனியா நிக்க சொல்லுங்க. திமுக மட்டும் ஒற்றை கட்சியா நிக்கட்டும். நான் சொல்றேன் 67 55ல இருந்தே அது நான் நிக்கலன்னு நான் சொல்றேன். எப்பொழுதுமே அது தனித்து நிக்கல அந்த கட்சி நான் சொல்றேன். இப்பவும் நிக்க சொல்லுங்க. தனித்த ஒரு கட்சியா நின்னுதுன்னா அந்த கட்சி எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். திமுக ஒரு பொழுதும் தனித்த கட்சியா இல்லாம தேர்தலில் போட்டியிடாம அந்த கட்சிக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றதே தவறானதுன்னு நான் பார்க்கிறேன். எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட், இந்த கம்யூனிஸ்ட் இந்த முறை 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, பாமக இருப்பாங்க, விசிக இருப்பாங்க, இன்னும் முதிரி கட்சிகள், சாதி சார்ந்த கட்சிகள், அது போன்ற கட்சிகள் இருப்பாங்க, தேவர் சமூகம் சார்ந்த கட்சிகள், கொங்கு வேளாளர் சார்ந்த கட்சிகள், இப்படிலாம் சேர்ந்து அப்படித்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கு. நான் இன்னும் வேற புரிதலில் கேளுங்களேன். அப்படித்தான் அது நிலையான வாக்கு வங்கி என்றால், அப்படித்தான் அதன் அடிப்படையில் தான் திமுக வெற்றி பெறுகிறது என்றால், ஏன் எல்லா முறையும் திமுக வெற்றி பெறல? குறையுது கூடுதல. அப்ப அது எந்த கூட்டணியை சார்ந்து வருதோ அந்த கூட்டணியை அந்த சூழலை பொறுத்து தான் வாக்கு வங்கி ஆட்சிக்கு வருது போகுதே தவிர திமுகவுக்கு என்று நான் பெருத்த வாக்கு வங்கி இருக்கிறதா நம்ம என்னுடைய கணிப்பு 15லேருந்து 18 விழுக்காடு தான் திமுகவிற்கு என்று தனித்த வாக்கு வங்கி இருக்கும். நான் உறுதியா நம்புறேன். திமுக தனித்து போட்டிட்டால் அவ்வளவுதான் வரும் நான் நம்புறேன். இப்ப எப்படிலாம் வருதுன்னு பாருங்க. சூழலை பொறுத்து சில சமயம் வாக்கு வங்கி. இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, 10 விழுக்காடு இப்படி அப்படியே மாத்தி போடக்கூடிய பணங்கள்லாம் வாங்காம அந்த நேரம் போடக்கூடிய 10 விழுக்காடு வாக்காளர் இருக்காங்க. இந்த 10 விழுக்காடு வாக்காளர்கள் திமுக ஜெயிக்கும்போது அந்த பக்கம் போடுறாங்கன்னா அதை நீங்கள் திமுக வாக்கு வங்கியில் சேர்க்கக்கூடாது. இப்போ 41 விழுக்காடு வாங்கியிருக்கு திமுக, நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா 10 விழுக்காடு கழிச்சிடுங்க, 31. விசிக கழிங்க, இடதுசாரிகள் 2 பேருக்கு கழிங்க, முஸ்லீம் லீக்குக்கு கழிங்க, கொங்கு வேளாளர் அந்த அமைப்புகளுக்கு கழிங்க. இதெல்லாம் கழிச்சா எங்கே வரும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விழுக்காடு 24 கட்சி அமைப்புகள் கிட்டத்தட்ட கூட்டணியில் இருக்கு. ஒரு கட்சிக்கு அரை விழுக்காடு நீங்க போட்டீங்கன்னா கூட 12 விழுக்காடு போச்சு. நான் சொல்றேன், இப்ப கணக்கு போடுங்க. 41ல 10 நீங்க ஸ்விங் ஓட்டர்ஸ் கழிச்சிட்டீங்கன்னா 31, 24 கட்சிக்கு நீங்க 12 கழிச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 31 அதுல ஒரு 12 கட்சி. அவங்க சொல்றது திமுகவோட அந்த கட்சிகள் இணைந்திருக்கிறதுனால திமுகவினுடைய பலம் இருக்கு அந்த கட்சிகளுக்கு தான் அப்படின்னு அந்த கட்சிகள் இருக்குதா? அப்ப அந்த கட்சிகள் இப்படி தனித்த அங்கீகாரத்தை பெறுது எதன் அடிப்படையில் பெறுது? விசிக பெற்றிருக்கு, அது தன்னுடைய வாக்குனால் அது பெற்றதுன்னு சொல்ல போதா, இல்ல திமுகவால் தான் நாங்க அங்கீகரிக்க கட்சியை மாறணும் விசிகா சொல்லுமா? இல்ல தனியா கேட்டா நாங்க தான் அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்ல இவர் கம்யூனிஸ்ட் சொல்லுமா? இல்லைங்க எங்களுக்கு அரை விழுக்காடு தாங்க இருக்குது, அது நாங்கள் திமுகவில் சேர்ந்தான்னு நாங்கள் வந்திருக்கோங்க. அதுதான் உண்மைன்னா அதுதான். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால ஒரு கூற்று நம்ம பார்க்குறோம், காங்கிரசினுடைய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு. அப்போ அவங்க சார்ந்து இருக்கிறனால காங்கிரஸ்க்கு தான் ஆதாயமா இருக்கு இல்லையா? அப்படி உங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லாத கட்சிகள்லாம் நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னு கேள்வியை நீங்க அப்படி கேட்கணும். ஒரு தேசிய கட்சி ஏன் சேர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? தேசிய கட்சி நீங்க தான் தேசியத்தின் மேல உங்களுக்கு அப்போதுல இருந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுன்னு பேசினவரோட வழியில நீங்க வர்றீங்க. தேசியத்தை பத்தி நீங்க தான் ஒன்றியம் தான், அது நாடுகளின் சங்கம் கோட்பாடை நீங்க ஏற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்க தேசிய கட்சின்ற கேள்வி எங்க வருது? நீங்க அப்படி ஏத்துக்கலையே. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, மாநில உரிமைகள் தான் முக்கியம் நீங்க தான் பேசுறீங்கல்ல. அதுக்கான திமுக அதை நோக்கி நகரலை, நான் அதை நம்பவும் இல்லை. ஆனால் சொல்லும்போது கோட்பாட்டு அளவில் அப்படிதான் சொல்றீங்க. அப்ப யாரிடமிருந்து வாக்கு வங்கி வந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான் எங்களுக்கு தேவையே தவிர எங்களுக்கு என்று தனியான ஒரு கோட்பாடு இல்லை. எங்களுக்கு தேவை வாக்கு தான்றது இருக்குது. நான் சொன்ன கணக்கு இருக்குல்ல, இந்த 24 கட்சியில் காங்கிரஸுக்கு எத்தனை விழுக்காடு போடுவீங்க நீங்க? ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடு. நான் சொல்றது கழிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ திமுகவிற்கு என்று எனக்கு தெரிந்த வரைக்கும் பெரிய வாக்கு வங்கி இல்லை. அது 15லேருந்து 10, 17, 19க்குள்ள தான் இருக்கும் தான் நான் உறுதியாக நம்புறேன். சில நேரங்கள் இந்த சூழல் முடிவு பண்ணுது. எப்படி எம்ஜிஆர் சுடப்பட்ட ஒரே காரணத்தினால திமுக ஆட்சிக்கு வந்தது, அன்றைய தேதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் சுடப்பட்டார். அன்னைக்கு என்ன கட்டமைப்பு செய்யப்படுதுன்னா, சுட்டாச்சின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது பத்திரிகையில். சுட்டாச்சின்னா சுட்டாச்சான்ற ஒரு கேள்வியும் அதற்கு பதில் சுட்டாச்சி என்ற பதிலும் வருது. அது தமிழில் இருக்கிற மிக முக்கியமான பத்திரிகையில், தமிழ்நாட்டில் அன்றைய தேதிக்கு இன்னும் இருக்கிற பத்திரிகை தான், அதில் வெளிவருது. அப்போ இதை யார் சுட்டாச்சின்னு கேள்வி கேட்டது யாரு, சுட்டாச்சான்னு கேட்டது யாரு அப்படின்னா அது காங்கிரஸ். அப்போ சுட்டாச்சான் காங்கிரஸ் கேட்டது, சுட்டாச்சின்னு பதில் வருது அப்படின்னா அப்போ எம்ஜிஆரை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டதான் தான் பேசப்பட்டது. அப்படிதான் பேசப்பட்டது. அப்போ அதன் அடிப்படையில் தான் எம்ஜிஆர் இறந்து போன, எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கெல்லாம் போல மன்னிக்கணும், இறந்து போனல, எம்ஜிஆர் சுடப்பட்டதோடு அமைந்த அந்த புகைப்படம் எல்லா இடங்களிலும் தமிழகம் பூரா ஓட்டப்பட்டது. அப்படிதான் திமுக ஜெயிச்சது. காங்கிரஸ் மேல ஒரு வெறுப்பை உருவாக்கி அப்படிதான் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்போ இந்த சூழல் இருக்குல்ல, அப்புறம் திடீர்னு வெறுமனே 50 சிலர் இடங்களே பெற்றிருந்த திமுக எப்படி பெரும்பான்மைக்கு ஒரு ஸ்விங் ஆகுது ஒரு தேர்தல் அப்படின்னா,
பெரும்பான்மையை தாண்டி எப்படி வெற்றி பெறுதுன்னா அப்போ இது போன்ற சூழல்கள் உருவாகுது. ஏன் இப்போ இது மட்டும்தான் இல்லை, ஐயா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பொழுது என்ன செயல்பட்டது? ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, மாறி வாக்குகள் விழுந்தது. பல நிகழ்வுகள் கூட ஒரு அரசியலில் வெற்றிய தோல்வியை, வாக்கு வங்கி உயர்வை குறைச்சலை ஏற்படுத்துது. அதை வைத்துக்கொண்டு திமுகவிற்கு நிலையான வாக்கு வங்கி என்று சொல்ல முடியாது. நிலையான வாக்கு வங்கி எல்லா கட்சிக்கும் இருக்கும், அதை நான் மறுக்கல. ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த பருத்த வாக்கு வங்கி அது இல்லை, அது ரொம்ப சிறுத்த அல்ல சாதாரண மெலிதான வாக்கு வங்கின்னு தான் நான் நம்புறேன். திமுகவினுடைய இந்த அறிவு திருவிழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருது. அது குறித்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். வாழ்த்துக்கள். இனிமேலாவது ஒரு அறிவை வளர்த்துக்கிட்டோம், திருவிழா நடத்தின்னு நான் சொல்றேன். Vicura Wellness Clinic. Cool Sculpting Procedure. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.